முதலாம் வருகை சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் வந்தார். இரண்டாவது ஆண்டவர் வரப்போகிறார், நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்காக வரப்போகிறார். அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். முழு மனதோடு நேசிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை என்றால் அந்த ஆற்றலை ஆவியானவர் நமக்கு தரும்படியாக அவரிடத்திலே கேட்க வேண்டும். முதலாம் வருகை சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் வந்தார். இரண்டாவது ஆண்டவர் வரப்போகிறார், நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்காக வரப்போகிறார். அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். முழு மனதோடு நேசிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை என்றால் அந்த ஆற்றலை ஆவியானவர் நமக்கு தரும்படியாக அவரிடத்திலே கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து 2 முறை இந்த மண்ணுக்கு வருகை தர வேண்டியதாக இருந்தது. அவர் முதலாவது ஒரு முறை ஏற்கனவே வந்தாயிற்று. முதலாவது வருகையை நீங்கள் பார்த்தால் லூக்கா நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இது அவருடைய முதலாவது வருகை. இரண்டாவது வருகை பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஒரு வருகை ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது, இன்னொரு வருகை நடக்கப் போகிறது. முதலாவதாக அவர் இரட்சகராக வந்தார். இனி அவர் இந்த உலகத்திலே வரும்போது நியாயாதிபதியாக வரப்போகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதலாக எப்போ அறிவிக்கப்பட்டது? இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த மண்ணிலே பிறக்க வேண்டும், பிறக்க போகிறார் என்கின்ற செய்தி முதலாக எப்போ அறிவிக்கப்பட்டது? உலகம் படைத்த போதே அறிவிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய ஆதி பெற்றோர் பாவம் செய்தார்கள். ஆதாமும் ஏவாளும் சர்ப்பத்தினால் ஏமாற்றப்பட்டு, சாத்தானால் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்தார்கள். பாவம் அப்படித்தான் முதலாய் உலகத்துக்குள்ளே புகுந்தது. சர்ப்பம் அவர்களை ஏமாற்றினது. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் வந்தார், அவர்களை பார்த்து கேள்வி கேட்டார். முதலாவது ஆதாமை பார்த்து கேட்டார். அவர் சொன்னார், ஏவாள் அந்த பழத்தை கொடுத்தாங்க, அதனால தான் நான் சாப்பிட்டேன்னார். ஏவாளிடத்திலே வந்து கேட்டார். ஏவாள் என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொன்னார்கள். இப்பொழுது ஆண்டவர் மூவருக்கும் தண்டனை அறிவிக்கிறார். இந்த பாவத்தில் ஈடுபட்டவர்கள் யாரெல்லாம்? முதலாவது சர்ப்பம் என்கின்ற சாத்தான், இரண்டாவது ஏவாள், மூன்றாவது ஆதாம். ஆக 3 பேருக்கும் ஆண்டவர் தண்டனைகளை அறிவிக்கும் போது சர்ப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு தண்டனையை அறிவித்தார். அந்த தண்டனை என்ன தெரியுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம், ஸ்திரீயின் வித்து உன்னுடைய தலையை நசுக்குவார். ஸ்திரீயின் வித்து யார்? இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று அறியப்படுகிறார். இந்த உலகத்திலே அவர் புருஷ சம்பந்தம் இல்லாமல் பிறந்தவர், கன்னியின் கர்ப்பத்திலே பிறந்தவர். இந்த பிறப்பு எப்போ அறிவிக்கப்பட்டது? முதலாக உலகம் படைக்கப்பட்ட பொழுதே அறிவிக்கப்பட்டு விட்டது. சத்ருவாகிய பிசாசானவனுக்கு ஒரு தண்டனை காத்திருக்கிறது. அந்த தண்டனையை தரப்போகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் வந்து உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லி அந்த தண்டனை அறிவிக்கப்பட்டது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யார்? அவர் ஒரு தனிப்பட்ட நாட்டை சார்ந்தவரா, இல்லை தனி ஒரு இனத்துக்கானவரா? அப்படி அல்ல. அவர் முழு மனுக்குலத்துக்கும் ஆனவர் என்பது இந்த அறிவிப்பின் உள்ளே அடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். ஏவாள் யார் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள்.
அவள் ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் தாயானவள். ஏவாள் யார்? ஜீவனுள்ளோர் எல்லாருக்கும் ஒரே தாய் தான் உண்டு. அந்த தாய் ஏவாள். இந்தியாக்காரர்களாக இருந்தாலும் சரி, வேறு எந்த கண்டத்தில் வாழ்கிற மனிதர்களாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த பாஷையை பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் என்னும் உருண்டையிலே வாழ்கின்ற எல்லாரும் எங்கிருந்து தான் வந்தார்கள்? ஏவாள் என்னும் ஒரே தாயிலிருந்து உருவானவர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு அறிவிக்கப்படும் போதே இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்துக்குமானவர் என்று அறிவிக்கப்பட்டது. சில நேரங்களில் சிலர் நம்மை பார்த்து கேட்பார்கள், அவர் இந்தியாவுக்கான கடவுளா, இல்லை வெளியூர் கடவுளா, இந்த ஊருக்கான கடவுளா, வெளியூருக்கான கடவுளா? கடவுள் ஒரே கடவுள் தான் இருக்க முடியும் இல்லையா? ஒரே கடவுள் தான் உண்டு. அதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து முழு மனுக்குலத்துக்குமானவர். அவருடைய வருகையின் போதே அது அறிவிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கும் போது என்ன சொன்னார்கள்? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். நான் வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன நற்செய்தி? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிறப்பு அறிவிக்கப்படும் போதே அவர் சகல ஜனங்களுக்குமான தெய்வம் என்று அறிவிக்கப்பட்டது. அவர் பிறக்கும் போது அறிவித்த தேவதூதனும் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி அறிவித்தார். இஸ்ரவேலின் ஆறுதல் வருவதற்கு காத்திருந்த சிமியோன் என்கின்ற தேவனுடைய மனுஷன் சொல்வதை பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை அடங்கி இருந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வரும்போது ஆண்டவருடைய மேசியாவின் வருகைக்காக காத்திருந்த சிமியோன் என்கின்ற நீதிமானான ஒரு மனுஷன் அந்த குழந்தையை கரங்களில் ஏந்தி இவ்வாறு ஆசீர்வதித்தார். நான் வாசிக்கிறேன். அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோടെ போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அவர் இஸ்ரவேல் கோத்திரத்திலே தோன்றினாலும் அனைத்து ஜாதிக்கும் அனைத்து மனுக்குலத்துக்குமான ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. இந்த உண்மையை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். முழு உலகத்துக்கும் சமாதானம் தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். நீங்களும் நானும் சமாதானமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஏன் நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டால், அவருடைய வருகையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து நாம் வாழ ஆரம்பித்தால், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இடர்பாடுகள் நிமித்தமாக இந்த சமாதான குறைவு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முயற்சி செய்தால் நிச்சயமாக சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சமாதான பிரபு என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே சமாதானத்தை தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பாருங்கள். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறப்பதற்காக ஆண்டவர் வந்தார். சாத்தானுடைய தலையை நசுக்கி இனிமேல் இந்த உலகத்திலே இத்தகைய ஒரு பாவம் நேரிடக்கூடாது. ஏற்கனவே நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு பாவத்திலே விழுந்த ஆதாமும் ஏவாளும் அவர்களை தொடர்ந்து வந்த மனுக்குலம் அனைத்தும் இனி அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடிக்கு காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஸ்திரீயின் வித்தாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். ஒரு பழைய பாட்டுண்டு, சாத்தான் தலையை சிதைப்பதற்குன்னு. உங்களுக்கு தெரிஞ்சா என் கூட பாடுங்க, ஒரு அழகான ஒரு பாடல்.
சாத்தான் தலையை சிதைப்பதற்கும் அவனை வெற்றி சீரப்பதற்கும் சமாதான தேவன் கிருபை செய்ய நீரல்லால் யாருமில்லை. சாத்தான் தலையை சிதைப்பதற்கும் அவனை வெற்றி சீரப்பதற்கும் சமாதான தேவன் கிருபை செய்ய நீரல்லால் யாருமில்லை. இயேசு நாதா, ஏழைக்கு நீரல்லால் யாருமில்லை. இயேசு நாதா, நீரல்லால் யாருமில்லை. முதல் வருகையின் நோக்கம் அதுதான். சாத்தானுடைய தலையை சிதைத்து சமாதான வாழ்க்கையை நமக்கு தருவதற்காக. இரண்டாம் வருகை எதற்காக? இரண்டாம் வருகை ஆண்டவர் மீண்டும் வரப்போகிறார். எதுக்காக வரப்போகிறார் என்று ஒரு கேள்வியை கேட்டால் நமக்கு ஏராளமான பதில் இருக்கும். ஒரே ஒரு பதிலை இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றார். ஜீவ விருட்சம் என்கின்ற வார்த்தை வேதத்தில் பல இடங்களில் வருகின்றன. ஜீவன் என்றால் வாழ்வு என்று பொருள். விருட்சம்னா என்ன பொருள்? மரம்னு பொருள். ஜீவ விருட்சம்னா வாழ்வின் மரம் என்று பொருள். அந்த கனியை ஆண்டவர் புசிக்க கொடுப்பாராம். அது என்ன கனி? ஆதியில் ஏதேன் தோட்டத்துக்கு நம்ம போனோம். அங்கே போனால் தான் அந்த கனி எது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் 2 முக்கியமான மரங்களை வைத்திருந்தார். ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் மரம், இன்னொன்று ஜீவ விருட்சம் வாழ்வின் மரம். வாழ்வின் மரத்தில் இருந்து சாப்பிட்டா மனுஷன் சாக மாட்டான். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் மரணம் அடைந்து விடுவான். இதை தேவனாகிய கர்த்தர் ஆதியிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லியிருந்தார். அதைத்தான் சர்ப்பம் இந்த பழத்தை சாப்பிடு என்று ஏவாளிடத்தில் சொன்னபோது ஏவாள் என்ன சொன்னாங்க? இதை சாப்பிட்ற நாளில் நாங்கள் செத்து போயிடுவோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே அதை தொடவே கூடாது என்று ஆண்டவர் என்னுடைய புருஷன் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் சர்ப்பம் அவளை ஏமாற்றினது. அந்த அம்மா அந்த கவர்ச்சியிலே மயங்கினார்கள், அந்த பழத்தை சாப்பிட்டார்கள், தோட்டத்தில் இருந்து துரத்தப்பட்டார்கள். தோட்டத்தில் இருந்து ஏன் ஆண்டவர் அவர்களை துரத்தினார்? வாசிங்க ஒரு வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். போதும், இப்போ இவன் இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தின் கனியை சாப்பிட்டதுனால இவன் என்ன ஆயிட்டான்? நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவரை போல ஆகிவிட்டான். அவனுக்குள்ளே சுயம் வந்துவிட்டது. என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொல்வதற்கு அப்படியே கீழ்ப்படியாமல், அவனே சில காரியங்களை தீர்மானிக்க அவனுக்குள்ளே ஒரு சுயம் வந்துவிட்டது. அதனால ஆண்டவர் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறார். பாருங்கள், தொடர்ந்து வாசியுங்கள். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும். ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா அந்த மனுஷனுக்கு மரணம் இல்லை.
இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடாமல் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டிருந்தா இவர்களுக்கு மரணம் இல்லை. இப்போ இவர்கள் தீமையிலே விழுந்து விட்டார்கள், பாவம் செய்து விட்டார்கள். இனிமேல் இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டாங்கன்னா என்றென்றைக்கு மரணம் அடையாமல் இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தீயவர்களாக போய்விடுவார்கள். மரணமே இல்லாத தீயவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாங்கன்னு வைங்க, இந்த உலகம் எப்படி இருக்கும்? அதனால ஆண்டவர் என்ன செய்தார், இனி இவன் போய் இந்த மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. ஆகவே இந்த தோட்டத்தை விட்டு துரத்தி விட்டார். தோட்டத்துக்குள்ள நுழையாதபடிக்கு தேவன் அவர்களை தடுத்து விட்டார். இந்த ஜீவ விருட்சத்தின் கனியைத்தான் ஆண்டவர் திரும்ப தரப்போறாரு. எப்போ? அவருடைய இரண்டாம் வருகையின் போது. எதற்காக இரண்டாம் வருகையிலே ஆண்டவர் வரப்போகிறார் என்றால், நாம் மரணமடையாதிருப்பதற்கான ஒரு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பதற்காக வரப்போகிறார். அதைத்தான் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தில் சொல்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் தடவை வரும்போது நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். அந்த கனியை சாப்பிட்டா என்ன நடக்கும்? நமக்கு மரணம் இல்லை. ஏதோ கதை கேட்குற மாதிரி இருக்குதா? வேதத்தின் ஆழமான ஒரு சத்தியத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. இந்த உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த உலக வாழ்க்கை சமாதானமான வாழ்க்கையாக மாறும். வேதத்திலே நாம் பிரசங்கம் பண்ணும்போது பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி, ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மரணமற்ற ஒரு வாழ்வை பற்றி பேசும்போது எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்பலைன்னு எனக்கு தெரியலை. இதை நம்பினால்தான் வேதம் உங்களுக்கு புரியும். இதை நம்பினால்தான் வாழ்க்கை உங்களுக்கு புரியும். இதை நம்பாவிட்டால் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். நான் எப்படி ஜெயம் கொள்வது? வெற்றி பெறுவது எப்படி? இந்த உலக வாழ்க்கை என்னும் போராட்டத்திலே நான் எப்படி வெற்றி பெறுவது? எபேசு சபைக்கு சொல்லும்போது தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எபேசு சபையை பற்றி நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். பார்க்கும்போது தான் அங்கே சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பாக வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். வாசிங்க. ஆனால் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. எபேசு சபை ஒரு நல்ல சபை. அந்த சபையினுடைய நற்குணங்களை பற்றி இந்த வசனத்துக்கு முன்னால், அதாவது 4ஆம் வசனத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நல்ல நற்குணம் எல்லாம் அந்த சபையில் இருக்குது. ஆனால் அந்த சபையை குறித்து கர்த்தருடைய ஒரு குறைவு என்னவென்றால், அவர் குறைபட்டு கொள்கின்றார். அங்கே ஒரு குறைவு இருக்கிறது. என்ன குறை? ஆதியிலே கொண்டிருந்த அன்பை அந்த சபை விட்டுவிட்டது. அதனால் நீ என்ன பண்ணு? நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. நீ முதலாக என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது, நீ முதலாக ரட்சிப்பின் அனுபவத்திலே வந்த பொழுது, நீ முதலாக இயேசு கிறிஸ்து எனக்கு போதும் என்று ஏற்றுக்கொண்டு இருந்த பொழுது உனக்கு என்கிட்ட ஒரு பெரிய அன்பு இருந்தது. அன்பு இருந்தால் தான் அந்த குறிப்பிட்ட நபர் யார் மீது நமக்கு அன்பு இருக்கிறதோ அப்போ தான் அந்த நபருக்கு மனசுக்கு பொருத்தமாக நம்ம நடந்துக்கிடுவோம் இல்லையா? அன்பில்லாத ஆள் மனசுக்கு பொருத்தமாக நம்ம நடக்க மாட்டோம். யாராவது ஒருத்தட்ட ரொம்ப அன்பாக இருந்தால் அவருடைய மனம் வேதனைப்படும்படி எதையுமே நாம் செய்ய மாட்டோம். இயேசு கிறிஸ்துவனுடைய கட்டளைகளுக்கு எப்போ நம்ம கீழ்ப்படிவோம்னா அவர் பேரில் ஒரு ஆழ்ந்த அன்பு வைக்கும்போது மட்டும்தான் அவருடைய கட்டளை கீழ்ப்படிய முடியும். ஏன்? இந்த விஷயம் அவருக்கு பிடிக்காது, நான் செய்யக்கூடாது. இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கும், அதனால் நான் செய்யணும். ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அதுதான்.
இயேசு மட்டும் எனக்கு போதும் என்கிற மாதிரி ஒரு 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 ஆழ்ந்த அன்பு நமக்குள்ளே இருந்தது. புதிதாக திருமணமாகிறவர்கள் ஆரம்பத்தில் எப்படி அன்பாக இருப்பாங்க? ரொம்ப அன்பாக இருப்பாங்க இல்லையா? அவர் வராமல் இவங்க சாப்பிட மாட்டாங்க. லேட் ஆகிட்டுனா ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்பாங்க. போக போக என்ன ஆகும்? அவர் எப்போ சாப்பிட்டாலும் சரி, நான் தின்னுக்கிட்டு போட்டு வைப்பேன், வந்து தின்னாலும் சரி, எடுத்தாலும் சரி, உறங்கினாலும் சரி. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்படி அல்ல. அதிலே ஒரு வெறி இருந்தது, ஒரு வேகம் இருந்தது. ஆண்டவருடைய குறைவு அதுதான். நீ முதல்ல எவ்வளோ அன்பாக இருந்த என்கிட்ட, இப்போ அந்த அன்பை காணலையே. ஆகவே நீ ஜெயம் கொள்ள வேண்டுமானால் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை நீ திரும்ப கொள்ள வேண்டும். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவரை நேசிப்பதுதான் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சக்தியோடும் கடவுளை நேசிப்பது தான் முதல் கட்டளை இல்லையா? மார்க் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்தின் 29, 30 ஆகிய வசனங்களை பார்த்தால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்னொரு இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், என்னிலும் அதிகமாய் பிள்ளைகளையும் நேசிக்கக்கூடாது, அம்மா அப்பாவையும் நேசிக்கக்கூடாது. முதல் இடம் யாருக்கு கொடுக்கணும்? முதல் நேசம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கணும். அப்போ தான் மற்றவங்களை நம்ம ஒழுங்காக நேசிப்போம். அது ஒரு பெரிய உண்மை, புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை முதல்ல நேசிக்கிறேன், மற்றவங்க எல்லாம் ரெண்டாவதுன்னு அவங்களை நேசிக்கலைன்னு அர்த்தம் இல்லை. யார் ஒருத்தர் ஆண்டவரை முதன்மையாக நேசிக்கிறார்களோ அவர்கள்தான் மனைவியும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் நேசிப்பாங்க உண்மையாகவே. ஆகவே ஆண்டவரிடத்தில் வைக்கிற அன்பில் என்ன குறைவு இருக்கிறது என்று பாருங்கள். நான் முன்னால் ஆண்டவரை நேசித்த மாதிரி நேசிக்கிறேனா என்று பாருங்கள். ஆலயத்தில் பல வேளைகளில் காணிக்க கொண்டு வாங்க, அதுக்கு காணிக்க கொண்டு வா, இது காணிக்க கொண்டு வா என்று கேட்டு 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 வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? உங்கள் திருச்சபையில் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அந்த நிலைமை வருது தெரியுமா? ஏன் அந்த நிலைமை வருது? உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் கூட்டம் அந்த திருச்சபையில் இல்லை என்பதுதான் உண்மை. உண்மையாகவே ஆண்டவரை நேசிக்கிற மக்கள் கூட்டம் ஒரு திருச்சபையில் இருந்தால் காணிக்க வேண்டி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னையே ஆண்டவரை கொடுத்துட்டேன், அவருக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திப்பதில் எனக்கு எவ்வித தயக்கமும் இல்லை என்கின்ற ஒரு மனநிலைக்கு மனிதன் வந்துவிட்டால் காணிக்க கொடுக்கறது இலகுவாகிவிடும். ஆக ஒரு நான் என்னுடைய பாணி என்னவென்றால், காணிக்க குடு குடு குடுன்னு சொல்கிறத விட்டுட்டு முதல்ல என்ன செய்யணும்? நீ ஆண்டவரை நேசி 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 என்று சொல்லி பழகினால், ஆண்டவரை நேசிக்க ஆரம்பித்தா எதை வேணாலும் கொடுப்போம். ஒரு ஸ்திரீ விலையுயர்ந்த நலதம் என்னும் பரிமள தைலத்தை ஆண்டவருடைய கால்களிலே கொண்டு வந்து பூசினாங்க. அந்த அம்மா பெரிய பணக்காரங்க ஒன்றும் கிடையாது. அது ஒரு வருஷம் சம்பாத்தியம், ஒரு வருஷம் முழுதும் சம்பாதிச்சு அந்த பரிமளத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய கால்களிலே பூசினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எதனால் பூசினாங்க? ஒரே ஒரு விஷயம்தான், அன்பு. அன்பு சகலத்தையும் சகிக்கும். அது நஷ்டம் லாபம் கணக்கு பார்க்காது. நீங்கள் நேசிக்கிற ஒருவருக்காக நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்வீர்கள். குழந்தைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த பிள்ளைக்காக அம்மா அப்பா உயிரை கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் நேசம் வைத்திருப்பார்கள். இது போன்ற ஒரு நேசத்தை தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மீது வைத்தார். அன்பானவர்களே, நம்முடைய ஜெபங்களில் பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, நீங்கள் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை கண்டுகொள்ளும் கண்களை எனக்கு தாரும்னு கேட்கணும். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்று தெரிந்தால்தான் நாம் அவரிடத்தில் அன்பு செய்வோம். நான் உம்மிடத்தில் அன்பு செய்வதற்கு என்னுடைய இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, உம்முடைய ஆவியானவருடைய வல்லமை எனக்கு தாருங்கன்னு கேட்கணும். அந்த அன்பு நமக்குள்ளே பெருகிவிட்டால் அதுதான் பிரதானமான கட்டளை, முக்கியமான கட்டளை. ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளையை நாம் தெளிவாக கடைப்பிடித்தால் நாம் ஜெயம் கொள்கிறோம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பார்? ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுப்பார். கொடுத்தா என்ன நடக்கும்?
வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அதாவது இரண்டாவது ஒரு மரணம் மனிதனுக்கு வரும். அந்த மரணத்தினால் அவன் சேதப்பட மாட்டான். முதலாவது மரணம் எப்போ வரும்? எப்போ வரும்னு தெரியாது, ஆனால் வரும் இல்லையா? உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டியதான். என்னைக்கு போகணும்னு தெரியாது, ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அது வந்தே தீரும் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து 2ஆம் முறையாக இந்த உலகத்தில் வருவார். அப்படி வரும்போது இரண்டாம் மரணம் என்று ஒன்று, நரக அக்கினியிலே ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணத்தினால் நாம் சேதப்பட மாட்டோம். ஆதாம் ஏவாள் எந்த மரணத்தினாலே சேதப்பட்டார்கள்? ஆண்டவர் சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடுகிற நாளில் நீ சாகவே சாவாய். அவங்க செத்தாங்களா? உலக அளவில் அவங்க சாகலை, ஆனால் தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு மரித்து போனார்கள். அப்படியே அவர்கள் வாழ்ந்தால் நரகம் என்னும் மரணத்துக்குத்தான் போவார்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். உலகத்திலே மனிதர்கள் சந்திக்கின்ற மரணம் என்பது தற்காலிகமானது. மனுஷனை ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி படைத்தார். இந்த மனிதனுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் மரணம் என்பதே கிடையாது. இந்த உலகத்திலே தற்காலிகமாக நாம் மரிப்போம். ஆனால் நம்முடைய கிரியைகளின்படி ஒரு நியாய தீர்ப்பு வரும்போது ஒன்று நரகத்துக்கு போகணும், இல்லைன்னா எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ரெண்டில் ஒரு இடத்துக்கு மனுஷன் போய்த்தான் ஆகணும். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடம்னு ஒரு இடம் கிடையாது. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றிலே அனலாயிரு, இல்லை என்றால் குளிராயிரு. ஒன்றில் பாவியாயிரு, இல்லைன்னா நல்லவனாயிரு. நீ அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாக இருந்தால் உன்னை என்னுடைய வாயில் இருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஆகவே வாழ்விலே நாம் கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஆண்டவரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அப்படி அன்பு செலுத்தி ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுத்தப்படுவதில்லை. அது புதிய திருப்புதல் மொழியாக்கத்தில் எப்படி இருக்கிறது என்றால், இரண்டாம் சாவு அவனை தீண்டவே தீண்டாது, தொடவே தொடாது. இரண்டாவது ஒரு மரணம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையின் போது நமக்கு கிடையாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஜெயம் கொள்ளுகிறவர்களாக வாழ்வோம். அன்பானவர்களே, அந்த வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மிகவும் நம்பிக்கை தருகின்ற சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமில்லை, இனி துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, இனி மரணம் இல்லை. முதலாம் வருகை சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக ஆண்டவர் வந்தார். இரண்டாவது ஆண்டவர் வரப்போகிறார், நமக்கு மரணமில்லா பெருவாழ்வை தருவதற்காக வரப்போகிறார். அந்த மரணமில்லா பெருவாழ்வை நாம் பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரை முழு மனதோடு நேசிக்க வேண்டும். முழு மனதோடு நேசிக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு இல்லை என்றால் அந்த ஆற்றலை ஆவியானவர் நமக்கு தரும்படியாக அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பார். ஒரு அழகான ஒரு பழைய பாடல் உண்டு, உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன கூட பாடுங்க, இல்லைன்னா நான் பாடும்போது ஒரு தடவை கேட்டுட்டு அந்த லைனை அப்படியே ரிப்பீட் பண்ணலாம். ஆண்டவருடைய இரண்டாம் வருகையை பற்றிய ஒரு அருமையான ஒரு பாடல். இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, புவி யாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே. இளைப்பாறுதல் ஈந்திடும் நாடே, இன்ப இயேசுவின் மோட்ச வீடே, புவி யாத்திரை தீர்ந்திடும் போதே பரலோகம் அழைத்திடுமே. எந்தன் வாஞ்சை உயர்சியோன், என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார். கண்ணீர் யாவையுமே
தாமே துடைத்திடுவார். கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவார்.